கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்குட்பட்ட காந்திபுரம் மத்திய சிறைசாலை வளாக பகுதியில் முதற்கட்டமாக ரூபாய் 167.25 கோடி மதிப்பீட்டில் சுமார் 45 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா கட்டுமான பணிகளை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் முன்னிலையில் நகராட்சி நிர்வாக இயக்குநர் சிவராசு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைவாக முடித்திட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் மத்திய சிறைசாலை வளாக பகுதியில் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி பகுதியிலிருந்து பெறப்பட்ட மரக்கன்றுகளை நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்கள் நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து தெற்கு மண்டலம் வார்டு எண் 100க்குட்பட்ட பொள்ளாச்சி சாலை கணேசபுரம் பகுதியில் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் முன்னிலையில் நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்கள் குறிஞ்சி மற்றும் குனியமுத்தூர் ஆகிய பகுதிகளுக்கான ஆலியார் கூட்டு குடிநீர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் விவரங்கள் குறித்தும் அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் தொடர்பாக பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வுகளின் போது மாநகராட்சி துணை ஆணையாளர் குமரேசன், மாநகர தலைமை பொறியாளர் முருகேசன், உதவி ஆணையர்கள் செந்தில்குமாரன், துரைமுருகன் மற்றும் ஆளுங்கட்சி தலைவர்கள் கார்த்திகேயன், உதவி செயற்பொறியாளர்கள் ஹேமலதா, ராஜேஷ் கண்ணா, கனகராஜ், மாமன்ற உறுப்பினர் அஸ்லாம் பாஷா, உதவி நகர திட்டமிடுநர் கோவிந்த பிரபாகரன், மண்டல சுகாதார அலுவலர் ஆண்டியப்பன், உதவி பொறியாளர்கள் கமலக்கண்ணன், சபரிராஜ் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்.